வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கு போர் பதற்றம், தடைமீறி தாக்குதலில் ஈடுபடக்கூடாது எச்சரித்த கனேடிய பிரதமர். சட்டத்தை மாற்றிய ஒன்டாரியோ அரசு, அதிர்ச்சியில் மக்கள், பெரும் பரபரப்பு. இலவச மருத்துவத்துக்கு ஆபத்தா? கனடா மருத்துவத்துறையில் அதிரடி மாற்றம், கனடா முழுவதும் வெடித்த போராட்டம். வாடகைக்கு வீடு எடுப்பவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி, டொரண்டோ வாடகைதாரர்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. சக மாணவிக்கு தீ வைத்த சிறுமி 3 ஆண்டுகள் சிறை, குடும்பத்தினர் எச்சரிக்கை விடுத்தும் அலட்சியம். எலக்ட்ரிக் பைக் வைத்திருப்பவர்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர அறிவிப்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர்ச்சூழல் மற்றும் அதன் உலகளாவிய பொருளாதார பாதிப்புகள் குறித்து ஐரோப்பிய பயணத்தின் ஒரு பகுதியாக திங்கட்கிழமை லண்டன் சென்ற கார்னி அங்கு பிரித்தானிய பிரதமரை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் குறித்தும் மிக முக்கியமான கடல்வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருப்பது குறித்தும் இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்துள்ளனர். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை இரு நாடுகளும் வன்மையாக கண்டித்துள்ளன. குறிப்பாக பொதுமக்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. போரினால் அதிகரித்து வரும் எரிசக்தி விலைகள் மற்றும் உலகளாவிய கப்பல் போக்குவரத்து பாதிப்புகள் குறித்து கவலை வெளியிடப்பட்டது. லெபனானில் இஸ்ரேல் தரைவழி தாக்குதலில் ஈடுபடக்கூடாது என்று நேச நாடுகளுடன் இணைந்து கனடாவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பதற்காக போர்க்கப்பல்களை அனுப்ப அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த கோரிக்கை குறித்தும் பிரித்தானிய பிரதமர் ஆலோசனை நடத்தியுள்ளார். கனடா நேரடியாக போரில் ஈடுபடாது என்றும் அதே சமயம் தற்காப்பு நடவடிக்கைகளை எடுப்பதில் இருந்து பின்வாங்காது என்றும் பிரதமர் கார்னி தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த சந்திப்பை தொடர்ந்து அவர் மன்னர் சார்லஸையும் சந்தித்து பேசினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் தனது அரசு பணிகளுக்காக தனிப்பட்ட செல்போனை பயன்படுத்துவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு வேலைநிறுத்தத்தின் போது இரவு முழுவதும் போனில் பேசிக் கொண்டிருந்தேன் என்று முதல்வர் தெரிவித்திருந்தார். ஆனால் அரசு வழங்கிய செல்போன் பயன்படுத்தப்படவில்லை என்பது உறுதியானது. இதையடுத்து அவர் தனிப்பட்ட போனை பயன்படுத்துவதை அரசு தரப்பு ஒப்புக்கொண்டது. தகவல் மற்றும் தனியுரிமை ஆணையம் அந்த அழைப்பு விவரங்களை வெளியிட உத்தரவிட்டும் அரசு அதை மறுத்து மேல்முறையீடு செய்துள்ளது. ஆனால் நீதிமன்றமும் அந்த மேல்முறையீட்டை நிராகரித்தது. இந்த தோல்வியை தொடர்ந்து தற்போது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அரசாங்கம் அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. இதன்படி முதல்வர் மற்றும் அமைச்சர்களின் தொலைபேசி பதிவுகளை பொதுமக்கள் ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. நீதிமன்றமே உத்தரவிட்டாலும் விதிகளையே மாற்றுவதா என தகவல் ஆணையமும் எதிர்க்கட்சி தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. கண்காணிப்பு அமைப்புகள் தடையாக இருந்தால் விதிகளை மாற்றிவிடுங்கள் என்பதே இந்த அரசின் செய்தி என்று தகவல் ஆணையர் கடுமையாக சாடியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர்கள் இது டக் ஃபோர்ட்டை பாதுகாப்பதற்காகவே செய்யப்பட்ட மாற்றம் என்றும் மக்கள் நலனை விட தனது ரகசியங்களை காப்பதிலேயே முதல்வர் குறியாக இருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆனால் தனிநபர் ரகசியங்களை பாதுகாக்கவே இந்த நடவடிக்கை என டக் ஃபோர்ட் தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. கனடாவின் புள்ளியியல் துறை வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி பிப்ரவரி மாத பணவீக்கம் 1.8% உள்ளது. இது கடந்த ஆண்டை விட குறைவு என தோன்றினாலும் நிஜ நிலவரம் கவலை அளிக்கிறது. ஈரான் போருக்கு முன்பாக பெட்ரோல் லீட்டருக்கு $1.35 இருந்த நிலையில் தற்போது நாடு முழுவதும் சராசரி விலை $1.64 சில இடங்களில் $2 மேலாகவும் உயர்ந்துள்ளது. கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றுக்கு $95 தாண்டியுள்ளது. மளிகை பொருட்களை பொறுத்தவரை 2021 விலை 30.1% அதிகரித்துள்ளது. அதாவது 5 ஆண்டுகளுக்கு முன் $100 வாங்கிய பொருட்கள் இப்போது $130.1 உயர்ந்துள்ளது. குறிப்பாக மாட்டிறைச்சி விலை 13.9% உயர்ந்துள்ளது. உணவகங்களில் உணவு பணவீக்கம் 7.8% உள்ளது. மற்ற G7 நாடுகளை விட கனடாவின் உணவு பணவீக்கம் 5.4% மிக அதிகமாக உள்ளது. அமெரிக்கா 3.1% மற்றும் ஜப்பானை 3.9% விட இது அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மார்கார்னி தலைமையிலான அரசு போரை காரணம் காட்டினாலும் கடந்த 5 ஆண்டுகளாக மளிகை விலை உயர்வு மக்களுக்கு மிக பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கனடாவின் அல்பர்டா மாகாண அரசு கொண்டு வந்துள்ள பில் 11 சட்டத்துக்கு எதிராக கல்கரி, எட்மண்டன், மோன்ட்ரியல் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் போராட்டங்கள் வெடித்துள்ளன.
கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா அரசு மருத்துவர்கள் பொது மற்றும் தனியார் என 2 துறைகளிலும் பணிபுரிய அனுமதி அளிக்கிறது. இது மருத்துவ சேவையை மேம்படுத்தும் என பிரீமியர் டேனியல் ஸ்மித் தெரிவித்துள்ளார். இது வசதி படைத்தவர்களுக்கு ஒரு நீதி, ஏழைகளுக்கு ஒரு நீதி என மருத்துவத்தில் பாகுபாட்டை உருவாக்கும் என செவிலியர் சங்கங்கள் அஞ்சுகின்றன. ஐரோப்பிய நாடுகளில் வெற்றிகரமாக இருக்கும் இத்தகைய முறை போதிய நிதி வசதி இல்லாத அல்பர்டாவில் அமெரிக்க பாணியிலான தனியார் மயமாக்கலுக்கு இட்டுச் செல்லும் என போராட்டக்காரர்கள் கூறுகின்றனர். இந்த சட்டத்தை அமல்படுத்துவதை தாமதப்படுத்த மத்திய அரசு தலையிட வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரீமியர் டேனியல் ஸ்மித் கூறுகையில், கியூபெக் மாடலை பின்பற்றாமல் மருத்துவர்கள் பொதுத்துறையில் தொடர்ந்து சேவை செய்வதை உறுதி செய்யும் வகையில் இந்த சட்டம் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இது இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது கனடா சுகாதார சட்டத்துக்கு எதிரானது அல்ல என்றும் டேனியல் ஸ்மித் குறிப்பிட்டுள்ளார். டொரண்டோவில் 2 காண்டோ குடியிருப்புகளை மோசடியாக வாடகைக்கு எடுத்த விவகாரத்தில் 29 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். டொரண்டோ காவல்துறையின் தகவல்படி முதல் சம்பவம் செப்டம்பர் 2025 முதல் பிப்ரவரி 2026 வரையிலும், இரண்டாவது சம்பவம் ஜனவரி 2026 முதல் மார்ச் 2026 வரையிலும் நடந்துள்ளது. ஒரே சந்தேக நபர் மீது அடுக்குமாடி குடியிருப்புகளை மோசடியாக வாடகைக்கு எடுத்ததாக செப்டம்பர் 2025 மற்றும் ஜனவரி 2026 காலப்பகுதிகளில் 2 புகார்கள் பெறப்பட்டன. இதனைத் தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்ட நிலையில் கடந்த மார்ச் 13 அன்று டொரண்டோவைச் சேர்ந்த 29 வயதான லூகாஸ் ஜென்கின்ஸ் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர் மீது தற்போது வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. இந்த மோசடியில் இன்னும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர். இதன் காரணமாக குற்றம் சாட்டப்பட்டவரின் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலதிக தகவல்கள் தெரிந்தவர்கள் 4168081400 என்ற எண்ணில் டொரண்டோ போலீசாரையோ அல்லது கிரைம் ஸ்டாப்பர்ஸ் அமைப்பையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சாஸ்கட்டூன் பள்ளி மாணவி மீது தீ வைத்த விவகாரத்தில் குற்றவாளிக்கு 3 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் ஈவன் ஹார்டி கொலிஜெட் பள்ளியில் சக மாணவி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சிறுமிக்கு கொலை முயற்சி வழக்கில் 3 ஆண்டுகள் அதிகபட்ச இளைஞர் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இதில் 2 ஆண்டுகள் சிறை மற்றும் 1 ஆண்டு சமூக மேற்பார்வை அடங்கும். பாதிக்கப்பட்ட மாணவி 40 வீத தீக்காயங்களுடன் இப்போதும் அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த தாக்குதலுக்கு முன்பே குடும்பத்தினர் அளித்த புகார்கள் மற்றும் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை பள்ளி நிர்வாகமும் காவல்துறையும் அலட்சியம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றம் செய்த சிறுமிக்கு ஆட்டிசம், பைரமேனியா அதாவது தீ வைக்கும் மனநோய், கஞ்சா பயன்பாடு கோளாறு மற்றும் மனச்சிதைவு போன்ற பாதிப்புகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் அவருக்கு பெரியவர்களுக்கான தண்டனை வழங்கப்படவில்லை. தண்டனை காலத்தில் அவருக்கு தீவிர சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு அளிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஓட்டோவா டவுன்டவுன் பகுதியிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 19வது மாடியில் சனிக்கிழமை இரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 2 உயிரிழந்துள்ளனர், 3 காயமடைந்தனர். பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது. சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட இ-பைக் லித்தியம் அயன் பேட்டரி தான் இந்த விபத்துக்கு காரணமா என ஒன்டாரியோ தீயணைப்புத்துறை விசாரித்து வருகிறது. கடந்த ஆண்டு ஓட்டோவாவில் இத்தகைய பேட்டரிகளால் 25 தீ விபத்துகள் ஏற்பட்ட நிலையில் இந்த ஆண்டு இதுவரை 8 விபத்துகள் பதிவாகியுள்ளன. இந்த பேட்டரி தீயை அணைப்பது கடினம். அது தானாகவே எரியும் வரை குளிர்விக்க மட்டுமே முடியும் என அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். பேட்டரிகளால் வீக்கம், உருமாற்றம் அல்லது விசித்திரமான சத்தங்கள் கேட்டால் உடனடியாக அதன் பயன்பாட்டை நிறுத்திவிட்டு பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின் சாதனங்களை ஒருபோதும் வெளியேறும் வழிகளுக்கு அருகில் சார்ஜ் செய்ய வேண்டாம் என்றும், புகை வெளியேறத் தொடங்கினால் உடனடியாக 911 என்ற எண்ணுக்கு அழைத்து வீட்டை விட்டு வெளியேறுமாறு தீயணைப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கனடாவின் ஓட்டோவா நகரில் சனிக்கிழமை அன்று அடுத்தடுத்து நடந்த கார் கடத்தல் மற்றும் அத்துமீறல் சம்பவங்களில் ஒரு ஆணும் பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சனிக்கிழமை காலை 8:34 மணிக்கு வெஸ்ட்ஹன் கிளப் சாலையில் கத்தியை காட்டி முதல் கார் கடத்தப்பட்டது. பின்னர் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்குள் புகுந்த சந்தேக நபர்கள் அங்கிருந்த கார் சாவியை திருடி மற்றொரு காரையும் கடத்தியுள்ளனர். அந்த கார் விபத்துக்குள்ளான போது உதவி செய்ய வந்த ஒருவரின் காரையும் அவர்கள் திருடி தப்பியுள்ளனர். மீண்டும் மேற்கு பகுதியில் உள்ள மற்றொரு
வீட்டுக்குள் நுழைந்த போது உரிமையாளருடன் ஏற்பட்ட மோதலில் அவருக்கு சிறு காயம் ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அந்த பெண்ணை முதலில் கைது செய்தனர். தப்பியோடிய ஆணும் சிறிது நேரத்தில் கைது செய்யப்பட்டார். இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் தெரிந்தவர்கள் 6132361222 என்ற எண்ணில் ஒட்டோவா போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கனடாவின் பல நகர காவல்துறையினர் இணைந்து நடத்திய ப்ராஜெக்ட் டிசெப்ஷன் லேக் என்ற அதிரடி சோதனையில் சுமார் $8,42,000 மதிப்பிலான சட்டவிரோத போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஜனவரி 12 மற்றும் 15ஆம் தேதிகளில் கிச்சனரைச் சேர்ந்த 23 வயது இளைஞர் நெடுஞ்சாலையில் வைத்து கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து கொகைன் மற்றும் பென்டனைல் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு மெத்தபெட்டமைன் தபால் மூலம் கடத்தியது தெரியவந்தது. கிச்சனர், கேம்பிரிட்ஜ் மற்றும் வுட்ஸ்டாக் பகுதிகளில் உள்ள வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் $1,30,000 ரொக்கம், சொகுசு நகைகள், உலோக கட்டிகள், குண்டு துளைக்காத அங்கி மற்றும் ஒரு துப்பாக்கி கண்டறியப்பட்டது. இந்த விவகாரத்தில் வாட்டர்லூ பிராந்தியத்தைச் சேர்ந்த 30 முதல் 40 வயதுடைய மூவர் மற்றும் வுட்ஸ்டாக், ஆரஞ்ச்வில்லைச் சேர்ந்த 2 என மொத்தம் பலருக்கு எதிராக போதைப் பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத ஆயுத குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. WRPS, OPP மற்றும் எல்லை பாதுகாப்பு முகமை உள்ளிட்ட பல துறைகளின் கூட்டு முயற்சியால் இந்த சர்வதேச கடத்தல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.